வாப்பா தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் உனக்கு இப்போ நிறையா மொழிகளில் உனக்கு வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? சரி சொல்லுங்க, முடிஞ்ச அளவு கத்துக்கிறேன். இப்போ தமிழில் கோபம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? தமிழில் என்ன சொல்லுவோம்? கோபம். அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா குரோத். ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க? குரோத். குரோத், குரோதம், விரோதம், அந்த மாதிரி என்ன ஹிந்தில குரோத், அப்படிதானே? தெலுங்குல கோவத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா கோபம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மலையாளத்துலேயும் கோபம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பஞ்சாபியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோஸ் இல்லைன்னா குசா அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாபியில் என்ன சொல்லுவாங்கன்னா ரோஸ் இல்லைன்னா குசா. ஓ, பஞ்சாபில வந்து ரோஸ் இல்லைன்னா குசா அப்படின்னு சொல்றாங்களா கோபத்தை? சரி. இதுவே பஞ்சாபியில் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது, அப்படியே கடுக்கடுப்பாக இருக்குது அப்படின்னா கிச். சரியா? கிச். இதுவே கன்னடத்தில், ஓகேவா, கன்னடத்தில் கோபத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா கோபா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுவே ரொம்ப கடுமையான இருக்குது, ரொம்ப பயங்கரமாக கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா உக்ரதே. ஓகேவா? கன்னடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா உக்ரதே. ரொம்ப கடுமையாக ரொம்ப ரொம்ப கோபமாக இருக்காங்கன்னா உக்ரதே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே கன்னடத்தில் கோபக்கலு அப்படின்னா என்னன்னா கோபப்பட போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். கோபக்கலு. சரியா? இதுவே அவங்க கோபத்தை வெளிக்காட்டுறாங்க அப்படின்னா கோபிச்சு. கோபத்தை வெளிக்காட்டுறாங்கன்னா கோபிச்சு. குஜராத்தியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோபத்தை ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கோபமாக இருக்காங்கன்னா குசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஹிஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, குஜராத்தில கோவத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா ரோஸ், குசா, ஹிஜாய், குரோத். கரெக்டா நான் சொல்றது? இப்போ கோவத்தை மராத்தியில் எப்படி சொல்லி தருவாங்கன்னா ராக். கோவத்தை மராத்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா ராக். இதுவே வந்து கோவத்தை வந்து குரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அவங்க வந்து கோவமாக இருக்காங்கன்னா கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சார்? ராக்குன்னு சொல்லலாம், குரோதுன்னு சொல்லலாம், கோப் அப்படின்னு சொல்லலாம். ராத்தர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்காங்கன்னா ராத்தர். மராத்தில கோவத்தை ராக், குரோத், கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ராத்துன்னு சொல்லலாம், குரோதுன்னு சொல்லலாம், கோப்புன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப கோவமா இருக்காங்கன்னா ராத்தர் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்றது சரிதானா? சான்ஸ்கிரிட்டில் கோபம் அப்படின்னா என்ன அப்படின்னா குரோதா. ஓகேவா? இல்லைன்னா ருஷா அப்படின்னு அர்த்தம். குரோதா, ருஷா அப்படின்னு சொல்லலாம். கோபா அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனா அப்படின்னா ரொம்ப கடுக்கடுன்னு. பிரச்சனா அப்படின்னா கடுக்கடுன்னு. ஆக்ரோஷ் அப்படின்னாலும் கோபம்தான். ஓகேவா? ஓ, சான்ஸ்கிரிட்ல கோபம் அப்படின்னா குரோதா, ருஷா, கோபா, பிரசன்னா, ஆக்ரோஷ். நான் இன்னொரு தடவை சொல்றேன். சான்ஸ்கிரிட்ல கோபம் அப்படின்னா குரோதா, ருஷா, கோபா, பிரசன்னா, ஆக்ரோஷ் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா?
கோபத்துக்கு நேபாளியில் என்ன அர்த்தம் தெரியுமா? கோபத்துக்கு நேபாளியில் ரிஷ் அப்படின்னு அர்த்தம். கோபத்துக்கு நேபாளியில் ரிஸ் அப்படின்னு அர்த்தம். இதுவே குரோதா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நிஷாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கோபப்பட போகிறாரு அப்படின்னா ரிஷாந்த் அப்படின்வாங்க. ரிஸ் யுத்னு அப்படின்னா அவங்களும் கோவப்பட போகிறாங்கன்னு அர்த்தம். ரிஷ் உத்னு அப்படின்னா கோவப்பட போகிறாங்கன்னு அர்த்தம். சரியா? இப்போ நேபாளில கோவத்துக்கு என்னன்னா ரிஸ் குரோதா அப்படின்னு சொல்றாங்க. ரிஷாந்த் ரிஷாந்த் அப்படின்னா கோவப்பட போறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கோவப்பட போறாங்க அப்படின்னா ரிசுத்துனு ரிசுத்துனு அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒடியா. என்ன பார்க்க போகிறோம்? ஒடியா. ஒடியாவில் கோவத்துக்கு என்ன பேருனா ராக். ஒடியாவில் கோவத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ராக். ஓகே, ஒடியானா கோவத்துக்கு ராக் அப்படின்னு சொல்றாங்க. ஒடியால கோவத்துக்கு ராக் அப்படின்னு சொல்றாங்க. மார்வாடியில் கோபத்துக்கு என்ன சொல்கிறாங்க? மார்வாடியில் கோபத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாத் பிசை. மார்வாடியில் கோபத்துக்கு என்ன சொல்கிறாங்க? ஜாத் பிசை. மார்வாடியில கோவத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா ஜாத் பிசை அப்படின்னு சொல்றாங்க. மார்வாடியில கோவத்துக்கு என்ன சொல்றாங்க? ஜாத் பிசை அப்படின்னு சொல்றாங்க. சிங்களா அவங்க கோவத்தை தாரகா அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்களால கோவத்தை என்ன சொல்கிறாங்கன்னா தாரகா அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்களால கோவத்தை என்ன சொல்றாங்கன்னா தாரகா அப்படின்னு சொல்றாங்க. சிங்களால கோவத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா தாரகா அப்படின்னு சொல்றாங்க. மலாயில் கோவத்தை என்ன சொல்கிறாங்கன்னா மாராக். மலாயில் கோவத்தை என்ன சொல்கிறாங்க? மாராக். குஷார் அப்படின்னு சொல்கிறாங்க. மாராக் அப்படின்னு சொல்கிறாங்க. குஷார் அப்படின்னு சொல்கிறாங்க. நயக் தாராக். ரொம்ப ரத்த கொதிப்பாக இருக்குன்னா நயக் தாராக். மலாயில் என்ன சொல்கிறாங்கன்னா மாராக், குஷார் அப்படின்னு சொல்கிறாங்க. மாராக்குன்னு சொல்லலாம், குஷார்னு சொல்லலாம். ரொம்ப ரத்த கொதிப்பாக இருக்குன்னா நயக் தாராக் அப்படின்னு சொல்கிறாங்க. மலாயில கோவத்தை மாராக், குஷார், ரொம்ப ரத்த கொதிக்குதுன்னா நயக் தாராக் அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தானே? அரபிக்கில் கோவத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கதாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அரபிக்ல கோபத்தை எப்படி சொல்றாங்கன்னா கதாப் அப்படின்னு சொல்றாங்க. அரபிக்ல கோபத்தை எப்படி சொல்றாங்கன்னா கதாப் அப்படின்னு சொல்றாங்க. அரபிக்ல கோபத்தை எப்படி சொல்றாங்கன்னா கதாப் அப்படின்னு சொல்றாங்க. துளு அப்படின்னாலும் அதில் கோபா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? துளுவில் கோபத்தை எப்படி சொல்கிறாங்க? கோபா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உருதுல கோபத்தை என்ன சொல்லுவாங்க? உருதுல கோவத்தை குஷா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ஹாமி அப்படின்னு சொல்கிறாங்க. நராசி அப்படின்னு சொல்கிறாங்க. உருதுல கோபத்தை குஷா, நராசி, பர்ஹாமி, ஹிஸ் அப்படின்னு 4 வார்த்தையில சொல்றாங்க. ஹுசானு சொல்றாங்க, நராசி அப்படின்னு சொல்றாங்க, பர்ஹாமி அப்படின்னு சொல்றாங்க, ஹிஸ் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா?